ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சாப்டர் 2 கலப்பெண்களில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி சரிங்களா. கலப்பெண்கள்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு கற்பனை ஒரு மெய்ப்பகுதி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வடிவம் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், Z = X + IY, அதாவது ஐ இல்லாதது வந்து மெய்ப்பகுதி, ஐ இருக்கிறது கற்பனை பகுதி. இதை வச்சு தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. இது கம்பல்சரி படிக்காமல் போகவே கூடாது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். ஃபஸ்ட்டு 5 மார்க்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6. எடுத்துக்காட்டு 2.18 சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இசட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. Z, IZ, Z + IZ ஆகியவற்றை ஆர்கன் தளத்தில் குறிக்க கலப்பெண்கள் ஒரு ஈர்சம்பக்கம் கொண்டு அமைக்குமான்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு எல்லாருமே ஆன்சர் ஒன்றும் கிடையாதுங்கப்பா. ஈர்சம்பக்கம்னா நாம் இருக்கும் AB² + B² = C² படிச்சிருப்போம்ல, அதுதான் AB² + BC² = C². அது ரெண்டுத்தோட வேல்யூ வந்து 13 வரும். இன்னொன்று மூணாவது 26. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 26 = 26 வரும். AB = BC, அது இருப்பு சம்பக்கம் கொண்ட மாதிரி இருக்கணும். இந்த கொஸ்டின் படிச்சிருப்பாங்க, கம்பல்சரி வரும் சரிங்களா. மெயினாக சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது பயிற்சி 2.6ல் 2வது கொஸ்டின் இமாஜினரி. இந்த சம்முக்கு பாருங்கள், நிறுவுகன்னு கொடுத்துக்கோ என காட்டுக. இந்த சம்மு கம்பல்சரி இந்த இயர் வரும் சான்ஸ் அதிகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பாங்க சரி. அதுவும் இது ஒரு சேம் மாடல் தான். ஆனால் இந்த கொஸ்டின் தெரியாமல் யாரும் போகவே கூடாது. நெக்ஸ்ட்டு 2.7ல் 5வது கொஸ்டின் 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டினும் 2.7ல் 6வது கொஸ்டினும் எடுத்துக்காட்டி 2.27. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா சரியா. 2.27 6வது கொஸ்டின், இந்த ரெண்டுத்தில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். 2.7 இந்த கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும் சரியா. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டினு 3வது கொஸ்டினு 4வது கொஸ்டின், இது ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் பார்த்துட்டு போனால் போதும் சரிங்களா. மெயினாக 6வது கொஸ்டின் 2.27 கம்பல்சரி. இப்போ நான் என்ன சொன்னேன், 2.6ல் 2வது கொஸ்டின் இமாஜினரி சம்மு. இது பார்த்தோன்னா வச்சுக்கேன் ஆர்கியூமெண்ட் சம். இதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். 2 ஆர்கியூமெண்ட் இருக்கும் சரியா. இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கும் இதுக்கும் இன்னும் π/4 கொடுத்துருப்பான், இங்கே π/2 கொடுத்துருப்பான். இது π/2, இது π/4. இந்த 2 கொஸ்டின் கம்பல்சரி. 3 கொஸ்டின் இருக்கான். 4வது கொஸ்டின் என்ன பண்ணலாம், n இன் 3ஆம் படிமூலம், 1 இன் 3ஆம் படிமூலம், 1 இன் 4ஆம் படிமூலம். இந்த 2 கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிருப்போங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும். இது 1 ω² வச்சு போடுவோம் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு Z³ 2.34 சரியா. அதாவது 2.32 33 2.32 33 34 சரிங்களா. 35 சரிங்களா. 2.33 கண்டிப்பாக 32 33 கம்பல்சரி, 34 கம்பல்சரி சரிங்களா. 35 கம்பல்சரி, 36 வெரி கம்பல்சரி சரிங்களா. இது ரொம்ப ஈஸி தான், ஷார்ட்கட்டாக போடலாம். படம் ஃபார்மை வச்சுருந்தா கூட போதும், 3 மார்க்ஸ் கிடைக்கும் சரிங்களா. கம்பல்சரி பாருங்கள், கொஷின் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2.28 2.28ல் பார்த்தோன்னா எல்லாமே கம்பல்சரி தான்ப்பா. 1 2 3 4. போன வருஷம் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் 8 7 4 3 2 இதிலேருந்து பாருங்கள் கம்பல்சரி இதுலேருந்து வரும். இந்த கொஸ்டின் ரொம்ப பெரிய பாடம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான பாடம் சரிங்களா. இந்த வருஷம் போன வருஷம் 2025ல் வந்து 6வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி சரிங்களா. இந்த டைம் 5வது கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அது 5. நான் ரொம்ப திரும்ப சொல்கிறேன், 5வது கொஸ்டினு 4வது கொஸ்டினு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா நாங்கள் கிறுக்கிறது கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், ஆனால் தயவுசெய்து சொல்கிறதுக்கு திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். 5வது கொஸ்டின் 2.7 2.8 கம்பல்சரி பார்த்துட்டு போயிடுங்க. 2.8 தெளிவாக பார்த்துட்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 2.36 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதை பார்த்தாவே போதும். 2.8 பயிற்சியை மிஸ் பண்ணிடாதுங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸும். கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா. ஆர்கியூமெண்ட் சம் 1 சரிங்களா. ஆர்கியூமெண்ட் சம்மில் 2 இருக்குது, இமேஜினரி 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2.8 நல்லா தரவாக பார்த்துருப்பாங்க. கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. 2 மார்க் 3 மார்க் இறந்து சார் வரும். 2 மார்க் 3 மார்க் இறந்து வரும்னா சிம்பிள் தான்ப்பா. இதை இருக்குது பாருங்கள், 1 + i ² 18 சிம்பிள் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் 2.30, அதுக்கப்புறம் 2.28. முதல் 2 பயிற்சி பார்த்தா போதும். பாருங்க 2.13 என காட்டுக.
அதுக்கப்புறம் 2.14 2 மார்க் 3 மார்க்கு. 2.15 2.5ல் 7வது கொஷினும் 5 மார்க்கு. இருக்கு பாருங்க 4 5 6 இந்த 3மே ரிப்பீட்டட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் கீழ்காண்பவைகளின் 10வது கொஷின் 2.5ல் கீழ்காண்பவைகளின் வர்க்கமூலம் காண்க. அதாவது 4 + 3i - 6 + 8i 5 இந்த 3 சம்ஸு வித்து 2.17 எடுத்துக்காட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃபார்முலா இருக்குது சரிங்களா. இதை பார்த்துட்டு போனால் போதும் கம்பல்சரி. போன வருஷம் இந்த 3த்துலேருந்து தான் ஒரு 2 மார்க் எடுத்தாங்க சரியா. ஆனால் இந்த வருஷம் வர்க்கமூலம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா வர்க்கமூலம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வர்க்கமூலம் தான் வரும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம்பல்சரி என்ன பண்ணுங்கள், நல்லா ஆல் த பெஸ்ட். மேக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2.4ல் 2வது இதில் ரியல் ஆஃப் 1/z, ரியல் ஆஃப் iz பார், ரியல் ஆஃப் இமேஜினரி ஆஃப் 3z + 4z பார் - 4i. அதாவது 2.4ல் 2வது கொஸ்டின் இருக்கிறது கொஞ்சம் கம்பல்சரி பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5ல் 1 2 இருக்கும். இதை 2